ஹலோ மக்களே, 12th எபிசோட்ல போயிடலாம். போன எபிசோட்ல வெஜிடாவை அந்த கிராங்க் கார்ட் கடிச்சு துப்பிட்டு போய்கிட்டு இருக்கான். டேய் வெஜிடா என்னடா ஆனான்னு சொல்லிட்டு கோகு பயந்தங்க முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கான். ஆனா வெஜிடாவெல்லாம் எதுவுமே ஆகல. நம்மளால அங்கதான் நின்னுட்டு இருக்கான். வெஜிடா நீ வாய்க்குள்ள போயிட்டேன்லடா நினைச்சேன்னு சொல்லிட்டு கோகு கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்ன குழந்தையா, அவ்வளவு சீக்கிரத்துல தோக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் வெஜிடா. கிராக்கான் வெஜிடாவே தூக்கலான்னு பாக்குறான். நம்மளும் சூப்பர் சையனா மாறிட்டான். அசால்ட்டா பறந்து போய்கிட்டு இருக்கான். எதரா விடுதான் கிராக்காங்கதான் இதுக்கதே ஒரே முடிச்சிருவான்னு நினைக்கேன். கிராக்கான் அட்டாக் பண்ண வருது. மேல வேற ஒரு பக்கம் டமகாமிஸ் அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கு. வெஜிடாவை சுத்தி சுத்தி அடிக்கிறாங்க. நம்மள தனி நின்னுகிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் வெஜிடாவே முழுங்கிருச்சு. அது நம்மளு பவர ஒரு போடு போடுறான். பண்ணிட்டு உடைச்சிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கான். கிராக்கான் மிரண்டுருச்சு. இனிமேல் இது சரிப்பட்டு வராடா, நம்ம இங்க இருந்து போயிருவோம்னு சொல்லிட்டு கிராக்கான் அங்க இருந்து போகுது. வெஜிடாவஸ் ஜெட்டு மாதிரி பறந்து போய்கிட்டு இருக்கான். ஸ்ட்ரெயிட்டா டமகாமிஸ வந்து அடிக்கிறான். டமகாமிஸும் வெஜிடாவும் வேற ஆளான்னு சண்டை போட்டுருக்காங்க. நம்மளு பாஞ்சு துரத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஈக்குவலா வருது டமகாமிஸ். இவனுக்கு வாமப் இன்னும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் என்னடா இவனும் மேஜிக் யூஸ் பண்றான்னு சொல்லிட்டு முழிக்கிற பேன்சி. இங்க அதே சைடுல யார கட்டுறாங்க, டமகாமிஸ் ஒன்னதான் கட்டுறாங்க. அது கூட கும்ஃபு டூ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அதை நக்கல் பண்ணி சுத்தி சண்டை போடுது. அதை ஒண்ணுமே செய்ய முடியல டமகாமிஸால. ஒன்னும் அடிக்க பாக்குறான். இவன் அசால்ட்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ரப்பர் மாதிரி நெளிஞ்சு போய்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு போய் உட்காந்துட்டான். டூ சண்டை போடுறான்னு சொல்லிட்டு கூ கத்திக்கிட்டு இருக்கான். முழிக்கிறாவா அரிசனும் சாக்லேட் வேணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல என்னடா சாக்லேட் சண்டை போய்கிட்டு இருக்குடா, சும்மா சமத்தா நின்று சண்டை போடுன்னு சொல்றான் அரிசனும். நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாக்லேட் ஒண்ணு சொல்லிட்டு தரையில கடந்து உருளுதான். இருங்க மேடம் நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூ போய்கிட்டே இருக்கான். அங்க இருந்து இவன் கதையை முடிக்க வேண்டியதான் சொல்லிட்டு டமகாமிஸ் வரான். மண்டையை பிடிச்சி தூக்கிட்டு ஒரு வீசுறான். அதை உடனே சோட தூக்கிட்டு அனல் வேகத்துல வரான். அப்படியே கட் பண்ணி டமகாமிஸ் டூவை கட்டுறாங்க. வெஜிடவோ விட்டு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சூப்பர் சேனா மாறிட்டு இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவன் இவனோட இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பேன்சி பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நேமிக் பாத்துக்கிட்டு இருக்காரு. நேவா இரு நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் பவர் அப் பண்றாரு. டமகாமிஸ் அப்படி பவர் அப் ஆகுது. எக்ஸ்ட்ரா பவரை கொடுத்துட்டாரு அவரு. என்னன்னு பார்த்தா பவர் அப் ஆனோடனே கலரே லைட்டா சேஞ்ச் ஆகுது. அது என்ன நீங்க பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் க்ளோரியா கடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் சண்டை போடுறதுன்னு ரொம்ப பிடிக்குமே, அதான் அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கான். டமகாமிஸ் டூ நல்லா பவர் அப் பண்ணி விட்டான். அது வெஜிடாவே தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. டமகாமிஸ் டூ இப்ப நல்லா ஃபார்முக்கு வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா வெஜிடாவை துரத்தி அடிக்கி. என்னன்னு பார்த்தா தண்ணிக்குள்ள போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெஜிடாவே நொறுக்கிறீதாங்க ஒரு பக்கம். அப்படியே கட் பண்ணி திரும்பி டமகாமிஸ் ஒன்னதான் காட்டுறாங்க. டூ கூட துரத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. டூவோ பயந்து போறான். இதுல ஒரு பக்கம் என்னன்னா போலீஸ் வந்துட்டாங்க. அசால்ட்டா நக்கால நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் இங்க ஒரு பக்கம் யார கட்டுறாங்கன்னா நம்ம கிங்க தான் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க என்னடா ஒரு சத்தம் கேக்குன்னு சொல்லிட்டு சடனா அந்த இடத்துல இருந்து கேமரா மாத்தி பாக்குறானுங்க. டமகாமிஸ் ஒண்ணு இங்க நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. என்னடா புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு கிங்கு கோமா வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இது அடிக்கவே முடிய மாட்டேங்குது. இது ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம். ஆனா நான் சாக்லேட் இல்லாம சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டான். சாக்லேட் வந்து தூக்கி வீசுறான். எனக்கு சாக்லேட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு 5 பேரை முழிங்கிறான். இப்ப படம் எனக்கு எனர்ஜி வந்துச்சு. இப்ப நான் யாருன்னு காட்டப்போறேன்னு சொல்லிட்டு வாயில இருந்து ஒரு எனர்ஜி வாங்கிட்டு ஒரு போடு போடுறான். கீழே இறக்கி அடிக்கான். அடிச்சதுல டமகாமிஸ் ஒன்னே செதறிக்கிட்டு போகுது. ஆனா திரும்பி எந்திரிச்சுக்கிட்டு வருது. அது கோமா மிரண்டான். யாரோட டமகாமிஸ் ஒண்ணு கூட சண்டை போடுறான்னு சொல்லிட்டு இருங்க நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜூம் பண்றான். பக்கத்துல இருக்கவன் என்னன்னு பார்த்தா அரிசனு தான் அங்க நிக்க. அவ அக்கா நிக்கிறா. டூ வந்து வேற லெவலா நிக்கிறான். இங்க ஒரு பக்கம் டமகாமிஸ் ஒண்ணு டென்ஷன் ஆயிருச்சு. வாடா நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அவனே பவர் அப் பண்றான். ரெண்டா வெட்டி தூக்கலான்னு வரான் ஒரு பக்கம். ஆனா அசால்ட்டா டூ பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். அவன் அடிக்க வரான். இவனும் ஒரு பக்கம் பிளாக் பண்றான். சோட தூக்கிட்டு வந்து ஒரு குத்து வரான். எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. டமகாமிஸ் ஒன்னே அடிச்சு நொறுக்கிட்டான். அசால்ட்டா வேற ரோல் பண்றான். அவன் நானும் கிவ் அப் பண்ணேன்னு சொல்லுது டமகாமிஸ் ஒன். என்னால நம்பவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க அரிசன் ஒரு பக்கம் பின்னு சொல்லிட்டு சுத்தி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். டூ வேற ரோல் பண்ணிட்டான். சரி நீ வந்து வின் பண்ணிட்ட, ஃபைனல் சேலஞ்சுக்கு தயாரா இருந்துக்கோன்னு சொல்றான். அவன் வின் பண்ணணும்னா அந்த டிராகன் பால் உனக்கு கிடைக்கணும்னா இந்த ஃபைனல் சேலஞ்சில் நீ ஜெயிச்சே திருணும்னு சொல்றான். அரிசனோட அடியாளடா இவன் எங்க இருந்தா வந்தான் சொல்லிட்டு கிங்கு கோமா முழிக்கான். நீ என்ன படிக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவன் தம்பி நின்று ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா ஃபைனல் சேலஞ்ச் எப்பவுமே அறிவா தான் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. அரித்தமெட்டிக்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுல நீ கணக்கு கரெக்டா பண்ணணும்னு சொல்றான் ஒரு பக்கம் டமகாமிஸ் ஒன். இதுல ஃபுல்லா நம்பர் காட்டுவேன். இதுல வருது எல்லா நம்பருமே நீ பிளஸ் பண்ணி ஆட் பண்ணி காட்டணும். கடைசியில எவ்வளவு இருக்குன்னு நீ சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸ்டார்ட் பண்றான். ஒவ்வொரு நம்பரா போய்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் சின்னதா வருது. அதுக்கப்புறம் பார்த்தா 6 டிஜிட்ல போயிட்டு ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் பார்த்து அவன் சொன்னா மட்டும் தான் உண்டு. சடனா எல்லாத்தையும் காமிச்சிட்டு எவ்வளவு ஆன்சர் வந்துருக்குன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிருக்கணும். இதை என்னால கூட பண்ண முடியாது சொல்லிட்டு இருக்க அரிசனு. இதெல்லாம் சீட்டிங், ஒழுங்கு மரியாதை தந்துருன்னு சொல்ற அரிசனு. ஒழுங்கு மரியாதை சம் பண்ணி இந்த ஆன்சரை சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் டமகாமிஸ் ஒன் பின்னாடி இருந்து கூ வந்து இதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கான். 6837750229 சொல்றான். அவன் அதை அப்படியே காதுல வாங்கிட்டு டூ அதே பதில சொல்றான். சொன்னே கரெக்ட்னு சொல்லுது டமகாமிஸ் ஒன்னு. டமகாமிஸ் ஒன்னே மிரண்டுருச்சு. என்னன்னு பார்த்தா அறிவுல வந்து கூ வந்து வேற லெவலா இருக்கான். ஆனா இது அரிசனு காது கூட கேட்கல. மார்ஜின் கூ உண்மையிலே வேற லெவல் பண்ணிருக்கான்.
என்னோட டிராகன் பாலை எடுத்துக்கோ, நீ ஜெயிஸ்டன்னு சொல்லிட்டு இருக்கான் டமகாமிஸ் 1. பாட்டு நான் ஜெயிஸ்டன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு பக்கம் ஆடிக்கிட்டு இருக்கான். லைட்டா வாரான், வந்து ஹரிஷ்னு கையில தூக்கி கொடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். மார்ஜின் 2 வேற லெவல் சொல்றாவா. ஸ்பின் சொல்லிட்டு சுத்திக்கிட்டே வரான் ஒரு பக்கம். என்னோட அசிஸ்டன்ட் எப்படி நல்லா இருந்தான்னு சொல்லிட்டு கூ கட்டுக்கிட்டு இருக்கான். நீ எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா இருந்தேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காவா. ஆமா ஏதோ ஒண்ணு, ஆனா ஜெயிச்சாச்சுன்னு சொல்றான். கோமாவோ ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா இவங்க டிராகன் பால் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கமிசேவ் அடிப்பான்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பாக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு பக்கம். ஒருவேளை 1 நம்பர் டிராகன் பால் ப்ரொடெக்ட் பண்ணதான் நினைப்பான்னு சொல்லிட்டு தம்பி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நல்லவனா எல்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு தெரியும், இவ ஏதோ ஏமாத்த நினைக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கான் கோமா. கடைசி ஒண்ணு சேஃபா தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோமா கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா வெஜிட சண்டையை பத்தி தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். இருங்க அதையும் செக் பண்ணி பாத்துறோம்னு சொல்லிட்டு பாக்குறான். என்னன்னு பார்த்தா இன்னும் வெஜிட சண்டை போட்டுக்கிட்டு தான் நிக்கான். டமகாமிஸ் 2 கூட பாஞ்சி சண்டை நடந்துகிட்டே இருக்கு. டமகாமிஸ் 2 நல்லா பவர் அப் ஆயிருச்சு. கையில வச்சுலாம் பவர் அப் பண்ணி வெஜிடா தூக்கி ஒரு வீசுறான். என்னன்னு பார்த்தா வெஜிட நார்மல் ஆயிட்டான். சூப்பர் சையன் பவரே போயிருச்சு அவனுக்கு. டென்ஷன் ஆயிட்டான். இதெல்லாம் சரிப்பட்டு வராதான் சொல்லிட்டு பவர் அப் பண்றான். சூப்பர் சையனா மாறுதான். அப்படியே சூப்பர் சையன் 2க்கு போறான். சூப்பர் சையன் 2னா அப்படியே வந்து எலக்ட்ரிசிட்டி பவர் வரும். இன்னொரு ஒரு போர்டு போடுறான். என்னன்னு பார்த்தா நம்மள தண்ணிக்குள்ள இருந்து உடச்சுக்கிட்டு வெளியே வரான். சூப்பர் சையன் 2க்கு போறான். அப்படி என்ன பவர் அப் பண்றான். நம்மளும் வேற ரோல் பண்ணிட்டான். இது வரைக்கும் எதுலயுமே காட்டாத ஒண்ணு காட்டுறாங்க. சூப்பர் சையன் 3க்கு போறான். அவன் இது வரைக்கும் கோகு தான் பண்ணிருக்கான். வெஜிடா பண்ணதே இல்ல. நம்மளும் வேற ரோலா நிக்கிறான் சூப்பர் சையன் 3ல. இதை எப்படா இவன் லேர்ன் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோகு என்ஜாய் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் தான் நம்மள தான் தனியா ட்ரைனிங் எடுப்பானே. நம்மள தனியா ட்ரைனிங் எடுத்தான் சொல்லிட்டு இருக்கா புல்மா. லெவலா நின்னுகிட்டு இருக்கான் வெஜிடா. சும்மாவே நொறுக்கி எறிவான். சூப்பர் சையன் 3ல வர இருக்கான். பக்கத்துல வந்து ஒரு போர்டு போடுறான். அசால்ட்டா நடிக்கான் வெஜிடா. மகாமிஸ் ஒவ்வொரு அட்டியும் இட்டி மாதிரி பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். ஒரு விரலால சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் வெஜிடா. அவனோட ஸ்வாட உடச்சு கீழே போடுறான். உடச்சு கீழே போட்டு ஒரு அடி அடிக்கான். அடிச்சடியில டமகாமிஸ் செதறிட்டு போய்கிட்டு இருக்கு. நம்மளும் வானத்துல பறக்க விட்டு நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான். மிதின்னு மிதிக்கிறான். சூப்பர் கேலக்டிக் பவர் வர போட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். வச்சுட்டு டமகாமிஸ் 2 மேல வச்சுக்கிட்டு ஒரு அழுத்து அழுத்துறான். அதையும் பிளாக் பண்ணி பறக்க விட்டுறான். இருந்தாலும் பாஞ்சி வந்து ஒரு குத்துறான். குத்துன டமகாமிஸே செதறது. வானத்துல உடச்சிட்டு போய் வந்து உழுது. அடிச்சு திரும்பி நம்மளால பிடிக்கான். நான் கிவ் அப் பண்ணிட்டேன்னு சொல்றான். கிவ் அப் பண்ணோன்னே தான் அப்பதான் விடுதான் வெஜிடா. தண்ணியில போய் செதறிட்டான் டமகாமிஸ் 2. நொறுக்கிட்டு வேற லெவலா நின்னுகிட்டு இருக்கான். பேன்சி மிரண்டா உண்மையில நீ வேற லெவல் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. ஆனா நேவா இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அவனும் தோத்துட்டான் ஒரு பக்கம். முடிஞ்சிருச்சு, ஃபைனல் சேலஞ்சை நோக்கி போவோம். இதுல நீங்க ஜெயிச்சிங்க, டிராகன் பால் உங்க குழுன்னு சொல்றான் அவன். நம்மடா இருக்குன்னு சொல்லிட்டு வெஜிடா ஒரு பக்கம் முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த இதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உனக்கு தண்டா டிராகன் பால்னு சொல்றான் அவன். பார்த்தா கேள்வி கேட்க ஆரம்பிக்கான். ஏதோ ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறான். பார்த்தா அதுல ஒரு படம் மாதிரி காட்டுது. அது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்காங்க அவங்க. மார்ஜின் சைல்டு ஜானின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் கையில வந்து அவங்க அம்மா வந்து ஒரு 15 பிஸ்கட்டை கொடுக்குறாங்க. அந்த 15 பிஸ்கட்டை எடுத்துட்டு போய் விற்கலான்னு போறான். அதுல வந்து 3ல ஒரு பங்கு வந்து ஜீரோட்ட போய் அவன் விற்கான். அது ஒரு ஆட்டுக்குட்டி. அது 5 கொடுத்த பிறகு மிச்சம் இருக்கிறதுல 5 பிஸ்கட் எங்க கொடுக்குறான்னா அவன் வந்து சபுரான்னு ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் சடனா வந்து 2 பேரை பாக்குறான். அங்க 2 பேர்ட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அங்க ஒரு 3 கொடுக்குறான். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கான். சடனா டென்ஷன் ஆயிட்டா வெஜிட்டா பவர பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இதுல மிச்சம் இருக்கிறது வந்து அங்க ஒரு பாம்பு வருது. அந்த பாம்பு இச்சிரோட்ட அவன் எவ்வளவு கணக்கு கொடுத்திருப்பான் அதைத்தான் நீ சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். சடனா வந்து கேட்கறான். கடைசியில எத்தனை பிஸ்கட் தாண்டா மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்கான். வெஜிடாக்கு ப்ராப்ளத்துக்கு சம்பந்தமே கிடையாது சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் புல்மா. வெஜிடா டென்ஷன்ல பாத்துக்கிட்டு இருக்கான். செகண்ட் தாண்டா உனக்கு டைம் இருக்கு. 4 3 2ன்னு சொல்ல ஆரம்பிக்கான் அவன். சொல்ல ஆரம்பிக்கான். நம்மால வெஜிடா 0ன்னு சொல்றான். டேய் 0 பிஸ்கட் தாண்டா இருக்கும், வேற பிஸ்கட்டே இருக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். இப்படிடா 0 சொன்னான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். டே நீ சொன்ன இச்சிரோன்னு சொன்ன. இச்சிரோ வந்து ஒரு பாம்பு தானடா. அது வந்து எப்படிடா பிஸ்கட் சாப்பிடும்? அது பிஸ்கட் எல்லாம் சாப்பிடாதுன்னு சொல்றான் அவன். உடனே எல்லாரும் முழிக்காங்க. டேய் அவன் 15 சாப்பிட கொடுத்துட்டான்டா. அப்ப மிச்சம் இருந்தாலும் 0 தான்டா. அப்படிதான் பதில் வரும். நம்மளும் பாம்பு பிஸ்கட் திங்கன்னு சொல்லிட்டான். ஆனா இருந்தாலும் அது ஓகே தான். இருந்தாலும் 0ன்னு சொன்னால கரெக்டான பதில் சொல்றாங்க அவங்க. பதில் வந்து நீங்க கரெக்டா சொன்னால டிராகன் பால் உனக்குன்னு சொல்றான். பாலத்துக்கு கையில கொடுக்குறான். வெஜிட்டாவும் ஜெயிச்சிட்டான். வெஜிட்டா நீ வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கான் கோகு. டமகாமி ஸ்ட்ரெயிட்டா வந்து நேவாட்டா வருது. நீ மன்னிச்சிருக்க, நான் தோத்துட்டேன். டிராகன் பால் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியலன்னு சொல்றான் அவன். நீ நல்லா சண்டை போட்டடா, ஒன்னும் பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரு. ஓகேன்னு சொல்லிட்டு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு இருக்கான். வெஜிட்டா நீ ப்ராப்ளத்தை வேற லெவலா சால்வ் பண்றியடா. ஒன்னு நினைச்சு நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன்னு சொல்றான் கோகு. டே பிளான்ட் வெஜிட்டா ஊர்ல வந்து பாம்பு இருக்குடா, அது எனக்குடா பிஸ்கட் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹைபிஸ் சொல்றான். டே நீ நல்லா ஸ்ட்ராங்கானவனா தாண்டா இருக்க. நீ ஜெயிச்சதுக்கு உனக்கு ஒரு டான்ஸ்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். வேறடா நீ இதை சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னதுடா இதுன்னு சொல்லிட்டு வெஜிட்டா கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இதெல்லாம் ரிவே பக் இருக்குடா. இதை நீ சாப்பிட்டீங்கன்னா உனக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். நம்ம ஊர்ல உள்ள சென்சோ பீன்ஸ் மாதிரி சொல்றான். எனக்குலாம் இது வேண்டாடா, இதெல்லாம் எவன்டா சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இருக்கான் வெஜிட்டா. வெஜிட்டாக்கும் கோகுக்கு எப்பவும் போல சண்டை வந்துருச்சு ஒரு பக்கம். சுப்ரீம் கை சொல்றாரு 3வது டிராகன் பால் மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம டெண்டையை காப்பாத்திரலாம், நம்ம ஆட்டத்தை பண்ணிடலாம்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க ஒரு பக்கம். ஆல்ரெடி ஹரிஷ்ணு எடுத்தது யாருக்குமே தெரியாது. இங்க ஒரு பக்கம் க்ளோரி வந்து பிளைட்டை ஸ்டார்ட் பண்ண பாக்குறான். ஆனா பிளைட் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கை கேட்கிறாரு. இதை நான் செக் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கா பேன்சி. அவ சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. பிளைட் அவளே சரி பண்றா. எதையோ தூக்கி மாற்றா. வண்டி சரியாயிருச்சு. வானத்தை நோக்கி பறந்து போய்கிட்டு இருக்கு.
கோமா கத்துறான், எல்லா டிராகன் பாலும் போயிருச்சு, என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. கவலைப்படாதீங்க, அவங்க ஃபர்ஸ்ட் டீமன் வேர்ல்டுக்கு தான் வராங்க, அங்க நம்ம யாருன்னு காட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். கோமாவோ டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். அதோட முடியுது. அதுக்கிட்ட சொல்லி சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் மறந்தாங்க. See you, bye.